இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, தம்பி டிவியில் தேர்தல் பயணம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து ஒரு காலேஜில் நடக்குது. அந்த கருத்து கணிப்பில் ஒரு சகோதரி தெளிவான ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, சார், டாஸ்மாக் கடைகளை வந்து கவர்மெண்ட் தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக பாதிக்கப்படுற மக்கள் அதிகம். ஸோ எதனால் அதை க்ளோஸ் பண்ணாமல் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நிருபர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸ் அங்கேருந்து, அதாவது வருவாய் ஈட்டுறது அந்த துறையில் தான் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு மாற்று கருத்து இருந்தால், அதாவது அந்த வகையில் வரக்கூடிய வருமானத்தை வேறு எந்த வழியில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கருத்து உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அதாவது அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து சிட்டிங்கில் மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏ அண்ட் சிஎம் அவங்க தான் அதை கலந்து ஆலோசித்து அதுக்கான புது வழிமுறையை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன கருத்து இருக்குன்னா, அந்த 2 கட்சியோட மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் எல்லா ஃபேக்ட்ரிஸுமே இருக்குது. இவங்க ஆட்சி காலத்தில் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதும், அவங்க ஆட்சி காலத்தில் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதும் தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்க கொடுக்குற அந்த வாக்குறுதி எதன் அடிப்படையில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் ஏற்றுக்கிறது. ஸோ அந்த சகோதரி சொன்ன ஒரு பதில் என்னென்னா, மாற்றாக புதுசாக வரக்கூடியவங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி.